இதுவரை காலமும் தாயக விடுதலை போரில், தமிழீழ தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கும், இப்போரிலே இனவாத அரசினால் படுகொலை உண்ட பொதுமக்களுக்கும், உலகெங்கிலும் உரிமைகளுக்காக போராடி உயிர் நீத்த போராளிகளுக்கும், அதனால் வஞ்சிக்கப்பட்ட உயிர் அளிக்கப்பட்ட அந்த பொதுமக்களுக்குமாக ஒரு நிமிட நேர மௌன அஞ்சலியை செலுத்தி இன்றைய இந்த விழாவை நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்றோம். தாய் வாழ்த்தை வழங்க வருபவர் திருமதி ஜெகனா சிவகுமார். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடம் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினம் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைப்பினம் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. இன்றைய இந்த கவிதை நூல் வெளியீடு, காவிய நூல் வெளியீட்டுக்கு முன்பாக எப்போதுமே நாங்கள் நிகழ்வுகளை தொடக்கின்ற போது ஒரு மணத்தியாலம் கழித்துத்தான் மக்கள் வருவார்கள். அந்த வகையிலே தான் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒரு ஆரம்ப நிகழ்வாக பவதாரணியின் பாரதி கலைக்கோவில் வழங்கும் ஒரு வாத்திய இசை விருந்து நிகழ்வு நிகழ உள்ளது. அந்த நிகழ்வு ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக நீளும் வாய்ப்பு உள்ளது. மக்கள் திரள் கூடுகின்ற போதும் அந்த இசை விருந்தை நிறுத்தி நாங்கள் நிகழ்ச்சிகளை முறைப்படி ஆரம்பிப்போம். இப்போது நடைபெற உள்ளது பவதாரணியின் பாரதி கலைக்கோவில் வழங்கும் வாத்திய இசை நிகழ்வு. நல்லதொரு சொல்லாடலில் அதன் தலைப்பு இடப்பட்டிருக்கின்றது. இசையின் மொழி என்ற தலைப்பிலேயே அந்த வாத்திய இசை விருந்து நடைபெற்றது. அந்த இசையை வழங்கி அந்த இளம் கலைஞர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதற்கு முதலாக இன்றைய இந்த நிகழ்விலே உரையாற்ற இருக்கும் உரையாளர்களை நான் அழைக்கின்றேன்.
நூலாசிரியர் அறிமுக உரையை நிகழ்த்த உள்ள கலைஞர் கதி செல்வகுமார் மற்றும் சிறுகதை எழுத்தாளர் ஜெனிட்டா மரியாம் பிள்ளை, யாழ் இணையவெளி விருப்பிலை ஆற்ற உள்ள யாழ் இணைய பொறுப்பாளர் நளனி மற்றும் விமர்சன உரைகளை நிகழ்த்த இங்கு வந்திருக்கின்ற எங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான கவிஞரும் எழுத்தாளருமான தமிழ்நதி, அடுத்து ஆய்வுரை நிகழ்த்த வெங்கையன் பூங்கொடி என்ற அந்த நூல் தொடர்பான ஆய்வுரையை விமர்சன உரையை நிகழ்த்த இருக்கின்ற கவிஞர் கலாராஜன் மற்றும் நூல் வெளியீட்டுரையை நிகழ்த்த உள்ள விஷ்ணு அருள் சுந்தரம், வல்வை நூலாசிரியர் கல்வி சகரா அவர்கள் ஒன்றை எனக்கு சொன்னார். அதாவது விஷ்ணு அருசுந்தரம் அவர்கள் பாராட்டுரை வந்திருக்கின்றார். அடுத்து ஏற்புரையையும் நன்றியுரையையும் நிகழ்த்த உள்ள வல்வை சகாராவை மேடைக்கு அழைக்கின்றேன். நான் நிகழ்வை ஆரம்பிப்போம். நான் நினைக்கின்றேன் ஏறத்தாழ ஒரு 12-13 வருடங்களுக்கு முன்பாக ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் நடைபெற்ற ஒரு நிகழ்விலே சகாரா அவர்கள் தன்னுடைய கவிதை நூலை அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தார். கவிதை தொடர்பான ஆர்வலர்களுக்கு அந்த நூலை அவர் கொடுத்து கொண்டிருந்தார். நான் நினைக்கின்றேன் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு நெருப்பு குயில் என்ற தலைப்பிலே அந்த புத்தகம். நான் அந்த புத்தகத்தை வாங்கியிருந்தேன். அந்த தலைப்பு எனக்கு ஞாபகம் பெறவில்லை. ஏறத்தாழ ஒரு 15 வருடங்களாக இந்த கவிதை மட்டுமல்லாது சமூகம், அரசியல் போன்ற துறைகளிலே ஈடுபட்டு வந்தவர். தொடர்ச்சியாக அவர் பல்வேறு கவிதைகளை ஆங்காங்கே இணையவழிகளிலும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் எழுதியிருந்தாலும் இன்று இந்த காவிய தூது என்பது ஏறத்தாழ 52 தலைப்புகளிலே என்று நான் எண்ணுகின்றேன். 52 தலைப்புகளிலே உள்ள கவிதைகளை தொகுத்து இந்த நூல் வெளியாகின்றது. அதனுடைய திரட்டு தொகுப்பாக இது ஒரு கவிதை தொகுப்பு நூல். அதாவது முதலாவது கவிதை அழுகின்றேனோ அணுகின்றேனோ தொடங்கி வெண்புறா என்ற 52வது கவிதை வரை அந்த தலைப்புகளிலே அந்த கவிதை ஆங்காங்கே எழுதப்பட்டவைகள் தொகுத்து இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து வேங்கையன் பூங்கொடி என்ற இது ஒரு சிறு காவியமாக படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காவியம் தமிழீழ விடுதலை போராட்டத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட ஒருவன், அவன் மீது காதல் கொள்ளுகின்ற பெண், அந்த பெண்ணும் ஒரு தமிழீழ விடுதலையை, அந்த மக்களுடைய விடுதலையை நேசிக்கின்ற பெண்காக இருக்கின்ற போது அவன் போருக்கு புறப்படுதல், அங்கு காயமுறுதல், அவர்களுக்கு இடையிலான காதல் ஒரு மௌன காதலாக தொடர்கின்றவையும், அவன் காயமடைந்த பின்பு அவள் படுகின்ற வேதனை, இவைகள் சித்தரிக்கப்பட்டு அந்த காவியம் இங்கு அந்த காவிய நூல் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகச்சிறிய காவியம். இதில் ஒன்றை நான் கூறலாம். அதாவது வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த யாழ்ப்பாணத்தின் வடபிரதேசத்திலே உள்ள வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த சகாரா அவர்கள் மிக சிறு வயதிலேயே அவருடைய அந்த பராயங்கள் ஒரு அங்கு உள்ள விடுதலை போராட்ட சூழ்நிலை மிகவும் கொந்தளித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே அவர் மிகவும் சிறிய வயதுகளை தாண்டியவராக இருந்திருப்பார். ஆகவே அந்த சூழல்களால், அந்த புறச்சூழல்களால் அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் 11 வயதுகளிலே நான் இருக்கின்றேன் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் இந்த போராட்டத்துக்காக, இந்த மக்களுடைய விடுதலைக்காக, தமிழீழத்துக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்ய புறப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழலிலே இன்னும் பல்லாயிரம் பேர் தங்கள் பயிற்சிக்காகவோ அதில் ஒரு முழுநேர களப்போராளியாகவோ இணைத்துக் கொள்ளாவிட்டாலும் அந்த விடுதலை உணர்வு நிரம்ப பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த விடுதலை எங்களுக்கு வேண்டும், அந்த விடுதலை இயக்கங்களுக்கு நாங்கள் பல வகைகளிலே உதவி செய்ய வேண்டும் என்று அதை நியாயப்படுத்துபவர்களாக, அந்த போராளிகள் மீது, அந்த இயக்கத்தின் மீது காதல் கொண்டவர்களாக, மிகவும் ஆழமாக நேசிப்பவர்களாக, அது குறித்து தினந்தோறும் அவர்கள் வாதாடுபவர்களாக, அது குறித்து தினந்தோறும் பேசுபவர்களாக, அந்த இளைஞர்களுக்கும் அந்த இயக்கங்களுக்கும் உதவி புரிபவர்களாக அந்த வாழ்ந்த சூழ்நிலையிலே தான் பல்லாயிரம் பேர் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு இடையிலே இயக்கங்கள், அதில் ஒரு முக்கியமான இயக்கம் ஒன்று தனிப்பெரும் இயக்கமாக வளர்ந்து வந்த சூழ்நிலையிலே பல்வேறு காலகட்டங்களிலே இந்த மக்கள் இடம்பெயர்ந்து வந்த போதும், இந்த மக்கள் இடம்பெயர்ந்து வந்தாலும்
அந்த உணர்வுகள், அந்த பாதிப்புகளின் தொடர்ச்சி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு வெல்வை சகாரா ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய இந்த முழு இந்த வேங்கியன் பூங்குடி என்ற இந்த கவிதையின் நூல், இந்த காவியம் முழுக்க முழுக்க அந்த தமிழ் மக்களுடைய விடுதலையையும் அந்த பேரினவாத அரசு அந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக இழைத்து வந்த கொடுமைகளையும் அதனால் ஏற்பட்ட அந்த விளைவுகளையும் அந்த மக்கள் அதன் பிரகாரம் எவ்வாறு விடுதலை இயக்கங்களிலே இணைத்து கொண்டார்கள், அந்த விடுதலை இயக்கங்களுக்கு துணை செய்து கொண்டார்கள் என்பதையே இது எடுத்து புலப்படுத்தி இருக்கின்றது. இங்கும் கூட அதாவது அவர் அந்த மண்ணை விட்டு பிரிந்திருக்கின்றார். அந்த போராட்டத்திலே இணைந்து கொண்ட ஒரு களப்போராளியாக அவர் இல்லாத போதிலும் அந்த இடம்பெயர்ந்த எந்த ஒரு இன ஒடுக்குமுறை சூழ்நிலையிலேயும் எந்த ஒரு போராட்ட சூழ்நிலையிலேயும் புறப்பட்ட மக்கள் அந்த மண்ணின் நினைவுகளை சுமந்தவர்களாக, அந்த மண்ணின் நினைவுகளால் தாக்கப்பட்டவர்களாக வாழ்வதை பார்க்கின்றோம். அவ்வாறு வாழுகையில் ஒரு குறிப்பிட்ட சிலர் நூலாசிரியர்களாக, கவிஞர்களாக, எழுத்தாளர்களாக, புனை இலக்கியம் படைப்பவர்களாக வருகின்றார்கள். அந்த வகையிலே சிலர் இலக்கியம் என்பது ஒரு பிரச்சாரமாக அமையக்கூடாது, ஒரு இலக்கியம் என்பது முழுக்க முழுக்க ஒரு இயக்கத்தையோ ஒரு விடுதலை போராட்டத்தையோ முற்றாக நியாயப்படுத்துவதாக அமைய இயலாது, அது தொடர்பான விமர்சனங்களையும் அது தொடர்பான மக்களின் கருத்துக்களையும் அங்கு நடைபெறுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து எம்புவதாக அமைதல் வேண்டும் என்ற இலக்கிய போக்கும் இருக்கின்றது. ஆனால் சகாரா அவர்கள் முழுக்க முழுக்க தமிழின விடுதலையையும் தமிழீழ விடுதலை புலிகளையும் நியாயப்படுத்துவராக, அதற்காக இந்த இலக்கியத்தை படைப்பவராக, இந்த இலக்கியத்துக்கூடாக தன்னுடைய பணியை செய்வோராக நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். ஆகவே அது தொடர்பாக இங்கு விமர்சன உரையாற்ற பலர் உள்ளார்கள். ஆகவே நான் இது தொடர்பாக ஆழமாக செல்லவில்லை. ஆங்காங்கே நான் உரைஞர்களை அழைக்கின்ற போது சில கருத்துக்களை ஆங்காங்கே நான் கழித்து செல்வேன். முதலாவதாக இப்போது நான் நூலாசிரியர் அறிமுக உரையை ஆற்ற அழைப்பது கலைஞர் கரிசெல்வகுமார். ஏறத்தாழ 1987 ஆண்டுகளிலேயே எனக்கு நன்றாக தெரிந்தவர். எனக்கு தெரியும் முதலாக அவர் இந்திய இராணுவத்தினுடைய அந்த படுகொலை காலகட்டத்திலே அந்த நேரத்திலே அமைப்பு ஒரு ஒளிநாடாவை வெளியிட்டிருந்தது. அந்த ஒளிநாடாவிலே தமிழீழ பிரதேசங்களிலே இந்திய இராணுவம் புரிந்த அட்டூழியங்களை அது எடுத்து எம்புவதாக இருந்தது. அதற்கான அந்த ஒலியை அவர் வழங்கியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு தெரியவில்லை தொடக்கத்திலே அவர் இந்த தமிழ் மொழி தொடர்பாக, தமிழ் மொழியை பேசுவது தொடர்பாக இவ்வாறான ஒளி ஆவணப்படங்களுக்கு ஒரு பின்னணி குரலை கொடுப்பவராக இருந்திருப்பார் என்று. பின்பு புதுவை ரத்தினத்துறை அவர்கள் தமிழகத்துக்கு சில களத்தில் கேட்கும் காரணங்கள் போன்ற சில ஒலி தொகுப்பு நாடாக்களை அவர்கள் வெளியிட்ட போதும் கரிசெல்வம் அவர்கள் அதில் முக்கியமான பொறுப்பாளராக இருந்து செயற்பட்டவர். இங்கும் பல்வேறு இசை நாடாக்களை வெளியிட்டிருக்கின்றார். இங்கு திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டிருக்கின்றார். அதாவது புலம்பெயர் கனடா மண்ணிலே பல்வேறு கலைப்பணிகளை ஆற்றி வரும் கலைஞர் கரிசெல்வம் அவர்களை நூலாசிரியர் அறிமுகத்தை ஆற்ற முன்வருமாறு அழைக்கின்றேன். மிகப்பெரிய ஒரு எனக்கான முன்னுரையோடு என்னை அறிமுகம் செய்த நண்பர் முரளி அவர்களுக்கு எனது நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழா மேடையில் இருக்கின்ற திரு பிஸ்னஸ் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நதி அவர்களுக்கும், இவரை நாங்கள் கலைவாணி ராஜகுமார் என்றுதான் நீண்ட காலமாக அறிந்திருந்தோம். இப்போது அவர் தமிழ் நதி என்ற ஒரு மிக பொருத்தமான தனக்கு மிக பொருத்தமான ஒரு பெயரோடு அவர் தன்னை அறிமுகம் செய்கிறார். அவருக்கும் மற்றும் சிறுகதை எழுத்தாளர் ஜெனிஷா மரியாம்பிள்ளி அவர்களுக்கும், மதிப்புரை வழங்க இருக்கின்ற ஐயா ஈழவேந்தன் அவர்களுக்கும், யாழ் இணைய பொறுப்பாளர் நிழலி அவர்களுக்கும், மற்றும் எனக்கு அறிந்தறிந்த காலங்களிலிருந்தே நான் கவிதைகளை காதலிப்பவன். அந்த வகையில் எனக்கு அறிய கிடைத்த நாளிலிருந்து எனது மதிப்புக்குரிய கலாராஜன் அவர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு பேச்சு என்பது எனக்கு இதுதான் முதல் தடவை. இதில் தவறுகள் எதுவும் நிகழ்ந்தால் மன்னித்துக் கொள்ளவும். இதுவரை காலம் கலைஞனாகவே இருந்திருக்கிறேன். இந்த நூலாசிரியர் அறிமுகம் என்பது நான்
செய்வது, அதாவது நூலாசிரியரை நான் அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த நூலாசிரியரை அறிய கிடைத்த சந்தர்ப்பங்களையும் நான் இங்கே சொல்வது பொருத்தமாகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் நம்புகின்றேன். அது கனடாவுக்கு நாங்கள் புலம்பெயர்ந்தது ஒரு 92ஆம் ஆண்டு 93ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில். அப்போதுதான் வானொலி நிகழ்ச்சிகள் ஒரு முட்டவள தொடங்கியிருந்த காலகட்டம். ஆங்காங்கே 2 வானிலைகளில் அரை மணி நேரம் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாய் கொண்டிருந்தன. சங்கமம் ஒரு நிகழ்ச்சி, அப்போது ரேடியோ ஏஷியா ஒரு நிகழ்ச்சி ஆகியவை நிகழ்ந்து கொண்டிருந்தன. அப்போது என்னுடைய வானொலி பிரவேசம் என்பது ரேடியோ ஏஷியா மூலம் நிகழ்ந்தது. அப்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஒலிபரப்பு சம்பந்தமான எந்த அனுபவம் இருக்கவில்லை. அந்த ஒலிப்பதிவு செய்கின்ற பக்கத்தில் MP கோணேஷ் அவர்கள் இருப்பார்கள். நாங்கள் இங்கே போய் எங்களது நிகழ்ச்சியை பதிவு செய்துவிட்டு வந்துவிடுவோம். அதற்கான கலவைகள் எல்லாவற்றையும் செய்து கடைசியாக வானிலையை கொண்டு வருகின்ற வேலையை MP கோணேஷ் அவர்கள் செய்வார்கள். அப்போ அந்த ஒலிபரப்பு ஒலிப்பதிவு சம்பந்தமான எந்த விதமான ஒரு தனித்துவ முன்னேற்றங்கள் அப்போது இருந்தது என்று சொல்லலாம், சந்தர்ப்பங்கள் இருந்தது என்று சொல்லலாம். ஆகவே எங்களுக்கு ஒரு ஒலிப்பதிவு அல்லது ஒலிபரப்பு என்கின்ற விஷயத்தில் எங்களுக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்தது கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். அதுக்கு திரு இளையபாரதி அவர்கள் தான் மிகப்பெரிய காரணமானவர். அதாவது முதல் ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு கருப்பு புள்ளி வருவது தவறோ, அதே போலவே வானொலியில் ஒரு மௌனம் வருவது தவறு என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை முதலில் கூறிய ஒலிபரப்பாளரும் அவர்தான். அதைவிட நாங்கள் ஒரு அறிவிப்பாளராக மட்டுமில்லாமல் தொழில்நுட்ப கலைஞர்களாகவும் இருந்து அந்த அறிவிப்பையும் செய்கின்ற, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மேன் ஷோ தான். அப்படி ஒரு பிரத்யேக பழக்கத்துக்கு எங்களை உட்படுத்தி அந்த வானொலியில் எங்களை உள்ளாவிட்டவர் திரு இளையபாரதி அவர்கள். அந்த வானொலி தான் இன்று இந்த நூலாசிரியருக்கும் எனக்கும் அறிமுகப்படுத்திய வானொலி. அதாவது சஹாரா நானும் வல்லை மகளிர் மகா தியாகத்தில் 3 வருட காலங்கள் சமகாலத்தில் கற்றிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஆனால் எந்த காலத்திலும் நான் சஹாராவை அறிந்திருக்கவில்லை. ஒரே ஊரவன், ஒரே பாடசாலையில் 5 வருடங்கள், நான் படித்த 5 வருடங்கள் படித்த பாடசாலையில் சமகாலத்தில் இவரும் 3 வருடங்கள் படித்திருக்கிறார். ஆனால் எனக்கு ஊரில் இவரை நினைவில்லை. நான் முதலில் அறிந்தது வெட்ட வெளியில் கொட்டி கிடந்த கவிதைகளை இவர் அள்ளிய பொழுதுதான். அதாவது இவர் நடத்திய அந்த நிகழ்ச்சி முதலில் ஆரம்பிக்கப்பட்டது நான் நினைக்கிறேன் பொன்னையா விவேகானந்தனாக இருக்கும் நினைக்கிறேன். பொன்னையா விவேகானந்தருக்கு பின்னர் கலாதரனுக்கு பிறகு அடுத்ததாக சஹாரா வந்தார். அப்படியான ஒரு நிகழ்ச்சியை நான் இப்போதும் சொல்லுவேன். கையாளுகின்ற அதாவது கட்ஸ் எனக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே தயாரித்து ஒளிப்பதிவு செய்து அதை 1க்கு 10 தரம் போட்டு கேட்டு அதை வெட்டி கொத்தி அதுக்கு பின்னால மியூசிக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மேகசின் ப்ரோக்ராமை கொடுக்கக்கூடிய திறமை எங்களுக்கு இருக்குது, அது பழக்கம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இது ஒரு நீங்கள் பாயிண்டில் போட்டு அடிபட வர்ற மாதிரி தான். நீங்கள் ஸ்பொட்டில் வர்றீங்க, மைக்கை திறக்கிறீங்க, சனங்களுக்கு தலைப்பை கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட தலைப்பு அவர்கள் வருவார்கள் கவிதையோடு. இப்போ அந்த கவிதைக்கு ஒரு சமரி சொல்லி அப்புறம் திருப்பி நீங்களும் ஒரு கவிதை சொல்லி திருப்பி அடுத்த வந்தவரை வடிவா உபசரித்து அவர் அனுப்பி வச்சு அடுத்தவரை வானிலை கொடுத்து அவர்கிட்ட கவிதை கேட்டு இது ஒரு எனக்கு விளக்கிற விஷயம். ஆனால் இது நான் ஆரம்பத்தில் இருந்து கலாதாரம் நடத்தின காலத்தில் இருந்தே நான் ரசிக்கிற ஒரு நிகழ்ச்சி, எனக்கு பயமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது இங்கே நிறைய பேருக்கு அது புரிமை தெரியாது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன கொண்டு விட்டால் நான் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த மாட்டேன். அப்படி நானும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினா அது ஸ்டாப் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சியை அது ஒரு லாபகமாக நடத்தி சென்ற ஆற்றல் எனக்கு. நான் சஹாராவை நேரடியாக சந்தித்தது ஒரு கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஒன்றுகூடல் நிகழ்ச்சியில் தான். அதாவது சஹாரா இவர் தான். அதுக்கு முன்னர் பல இடத்துல நான் ஊர் நிகழ்ச்சிகள்லாம் கண்டிருக்கிறேன், எனக்கு இவரை தெரியாது. அப்ப எனக்கும் இவருக்குமான அறிமுகம் என்பது தமிழுக்கும் எங்களுக்குமான அந்த பொதுவான இதான், அதுதான் அந்த அறிமுகம். இப்ப அண்மையில் ஒரு
பேச்சாளர் பேசுகின்ற பொழுது நீங்கள் யார் என்ற ஒரு கேள்விக்கு அதாவது நான் யார் என்று சொன்னால் என்னுடைய பெயரும் இல்லை, நான் செய்கின்ற தொழிலும் இல்லை. அப்போது நான் யார் என்று சொன்னால் என்னுடைய செயல்பாடு, நான் செய்வதுதான் நான் என்று சொன்னால் சஹாரா அந்த 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 கலைஞரின் செயல்பாடு என்பது கவிதை, எழுத்து. அந்த செயல்தான் சஹாரா. நூலாசிரியர் அறிமுகம் என்பது இதுதான் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த சஹாரா என்ற கலைஞர் நாங்கள் அறிந்து கொண்டது இந்த தமிழா. அதுக்கு அடுத்தபடியாக இந்த சஹாராவில் எனக்கு இப்போது, அதாவது நெருப்பு கோயில்கள் சம்பந்தம் அந்த சமயத்திலேயே நான் வாசித்த போது ஆச்சரியப்பட்டேன். அதாவது கவிதை எழுத முயல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த கவிதைக்கு அழகு என்பது ஒன்று வாழ்க்கை அனுபவம், மற்றது மொழியோடு நீங்கள் எவ்வளவு பழகுறீர்கள் இருக்கு. அந்த எவ்வளவு புத்தகங்கள் நீங்கள் வாசிக்கிறீர்கள், அந்த மொழிக்கு நீங்கள் எவ்வளவு உண்மையாக அந்த மொழியை நீங்கள் காதலித்தால், எங்கேயாவது எழுத்தை பார்த்தால் நீங்கள் உட்கார்ந்து வாசிக்கிறீர்களானால் நீங்கள் அந்த மொழியை காதலிக்கிறீர்கள். மாஸ்டர் சொல்லி படிப்பது என்பது வேறு. ஒரு கவிதையை, ஒரு கதையை கண்டால் நீங்கள் அதை வாசித்து முடித்து தான் அனுபவிக்கிறீர்கள் என்பதால் அந்த காதல், அந்த மோகம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி இருக்கின்ற ஒரு ரசிகரால் தான் ஒரு படைப்பாளியாக மாற முடியும். ஆனால் அந்த ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு படைப்பாளி வெளியே வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய வாழ்வனுபவத்தையும் அவர் கலந்தால் தான் அந்த படைப்பானது ஆழம் வரும். இது என்னுடைய தாழ்மையான கருத்து அல்லது பொதுவான கருத்தாக்கள் இருக்கலாம். அந்த ஆழத்தை நெருப்பு கோயில்களிலேயே நான் பார்த்தேன். அதாவது ஒரு கவிதைக்கு அழகு சேர்ப்பது உவமான உவமையங்கள். அந்த உவமான உவமையங்களை அவர் தெரிவு செய்கின்ற பொழுது அந்த நெருப்பு கோயில்களில் நான் சில இடங்களில் ஒரு கற்றுக்குட்டித்தனத்தை கூட கண்டேன். அதாவது இவர் நிறைய கவிஞர் காசி ஆனந்தன் கவிதைகளை வாசித்திருப்பார், உணர்ச்சி கவிதைகளை வாசித்திருப்பார். அதாவது இவருடைய படைப்பை படிக்கிற பொழுது எப்படியான படைப்பாளியை இவர் அதிகம் வாசித்திருப்பார் என்பதை உணர முடியும். அப்படி ஒரு வாசிப்பு இருந்தது. ஆனால் தொடர்ந்தும் அவருடைய, அதாவது மொழி சார்ந்த அவருடைய தேடல், மொழி சார்ந்த அவருடைய காதல் இயல்பாக இருந்த காரணத்தினால், அதாவது பெயருக்காகவும் புகழுக்காகவும் அது இருந்திருந்தாலும் அது ஒரு வானடை சந்தர்ப்பம் என்று இல்லாமல் போகின்ற பொழுது இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அப்படி இல்லை, அவருக்கு இயல்பாக அது இருந்ததனால் தான் இன்று வரைய தொடர்கிறது. அதுவும் அண்மை காலங்களில் அவருடைய எழுத்தில் ஒரு ஆழமான வீச்சை நான் பார்த்து வந்திருக்கிறேன். இது எனக்குள் ஒரு பெருமையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது எங்கள் மத்தியில் பல படிப்பாளிகள், பல கல்விமான்கள், அற்புதமான பல கலைஞர்கள் இருக்கிறார்கள். இதிலே அந்த அவ்வளவு பேருக்கும் இல்லாத இன்னொரு விஷயம் சஹாராவில் நான் கண்டது துணிச்சல். தன்னுடைய படைப்பை ஒரு படைப்பாக்கி இங்கே மக்கள் மத்தியில் கொடுக்கின்ற துணிச்சல், அது எங்கள் மத்தியில் நிறைய வர வேண்டும். அதற்கு அதாவது பெண் எழுத்தாளர் என்ற வகையில் சஹாரா ஒரு முன்னோடி. இதே போன்று நிறைய பேர் வர வேண்டும். அதாவது மற்றவர்கள் எத்தனை பேர் உடனடியாக உங்கள் எழுத்துக்களை வாசிக்கிறார்களோ இல்லையோ என்பதை விட உங்களுடைய படைப்புகள் முழுமை பெற்று ஆக்கங்களாக வெளிவர வேண்டும். இதே மேடையில் நாம் ரசிக்கின்ற எழுத்தாளர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று கலைவாணி ராஜகுமாரன், மற்ற கலாராஜன். இந்த 2 பேரும் கூட உங்களுடைய படைப்புகளை, ஆக்கங்களை நிறைய தர வேண்டும். கலைவாணி ராஜகுமாரன் நிறைய ஏற்கனவே எழுதியிருக்கிறது, அவற்றை தொகுக்க வேண்டும். அந்த தொகுத்து அவற்றை முழு புத்தகங்களாக எங்களுக்கு வைக்க வேண்டும். அது வெளியீட்டில் இப்ப எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதெல்லாம் முக்கியமே இல்லை. இன்றைக்கு சென்னையிலேயே இதுதான் நிலைமை. இது அதாவது சாதாரண புத்தகத்துக்கு மட்டும் இல்லை, சென்னையிலேயே பொதுவா இலக்கிய மட்டங்கள்ல இருக்குகின்ற ஒரு கவலையான விஷயம் என்றால் புத்தக வெளியீட்டுக்கு மக்கள் வருவதில்லை என்பதுதான். ஆகவே இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இதையும் தாண்டி உங்கள் படைப்புகளை அடுத்த மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது உங்களை எதிர்கொள்கின்ற ஒரு எதிர்வினையான ஆட்கள் என்று சொல்றாங்க, நெகட்டிவிட்டி பீப்புள். அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி உங்கள் மனங்களை உடைக்காமல் உங்கள் படைப்புகளை தொடர்ந்து மற்றவர்களுக்கு சேருகின்ற வழிகளை செய்யுங்கள். அதாவது இதற்கான பிரச்சாரம் என்பது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். முகப்புத்தக வாயிலாகவோ தொலைபேசி வாயிலாகவோ. அதாவது நீங்கள், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லக்கூடியது,
அதாவது நீங்கள் கதைக்கின்ற ஒருவருடைய நெகட்டிவ் டோக்குக்காக நீங்கள் அடுத்த 10 பேரோட கதைப்பதை நிறுத்தி விடாதீர்கள். ஏன்னால் நீங்கள் மூடிய கதவையே தட்டி கொண்டிருக்காமல் அடுத்த கதவுகளை தட்டி கொண்டு போனால் அவங்க எத்தனையோ கதவுகள் திறப்பதற்கு காத்திருக்கின்றன. ஆகவே தொடர்ந்து கதவுகளை தட்டுங்கள். படைப்பாளிகளாக நீங்கள் எங்களுக்கு நிறைய படைப்புகள் வர வேண்டும், நிறைய ஆக்கங்கள் வர வேண்டும். சஹாரா எங்களுக்கு ஒரு முன்னோடி. இந்த புத்தக பதிவில், அதாவது இந்த ஜெனரேஷனில் இவரை இந்த வெளியீட்டில் அறிமுகம் செய்து நான் மிக பெருமை அடைகிறேன். சஹாரா என்று அழைக்கப்படுகின்ற சாயரா பானுவை ஒரு படைப்பாளியாக, கவிஞராக, எழுத்தாளராக இந்த மேடையில் அறிமுகம் செய்து பெருமையோடு இந்த மண்டபத்தில் நன்றி. அறிமுகரை ஆற்றிய செல்வகுமாருக்கு நன்றி. அடுத்து நான் இந்த நிகழ்விலே பங்கேற்ற அனைவரையும் அழைத்து இருக்கையிலே அமர வைத்த போது இளவேந்தன் ஐயா அவர்களை நான் அழைப்பதற்கு தவறிவிட்டேன், மன்னிக்கவும். அடுத்து தட்டுங்கள் திறக்கப்படும் ஒரு படைப்பாளி. அந்த படைப்பாளிக்குரிய துணிச்சல் பற்றி செல்வகுமார் குறிப்பிட்டார். அதுவும் முக்கியமாக தமிழ் சமூகத்திலே ஒரு பெண் படைப்பாளி என்பது ஒரு மிக பிரச்சனையான விடயம். ஏனென்றால் நாங்கள் சமூக அளவிலே வேலைக்கு சென்று பிள்ளைகளை பார்த்து அவர்களை பராமரித்து கணவனையும் பராமரித்து மற்றும் பல்வேறு சிக்கல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்ற போது இந்த வாசிப்பு படைப்புகளிலே ஈடுபடுகின்றது எத்துணை சிரமமாக இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். இன்னும் சமூகத்திலே பல்வேறு வகைகளிலே எத்தனையோ வகையான விமர்சனங்களையும் எத்தனையோ வகையான தொல்லைகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டியவளாக ஒரு சமூகவியலாளி, ஒரு அரசியலாளி, ஒரு பெண் எழுத்தாளர் சந்திக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே அந்த சூழ்நிலையிலே நாங்கள் பெண் படைப்பாளிகளை நாங்கள் மிகவும் வரவேற்கவும் அவர்களுக்கு உந்துதல் கொடுக்கவும் அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கவும் வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்து எனக்கு அடிக்கடி எழுவது வழக்கம். இந்த கவிதை என்றால் என்ன, கவிதை என்பது குறித்து பல்வேறு கவிஞர்கள், பல்வேறு பேராசிரியர்கள், பல்வேறு தத்துவாசிரியர்கள் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கலாம். ஆனாலும் அந்த கவிதை என்கின்றது உவமை, உருவகம், படிமம், குறியீடு, தொன்மம், இப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தொட்டும் முகர்ந்தும் சுவைக்கின்ற ஒரு விடயமா, கற்பனையில் புதுமையை, சொற்களில் செழுமையை செலுத்துகின்ற ஒரு சொல்லாடலா, இவ்வாறு ஒரு கவிதைக்குரிய வரைவிலக்கணம், கவிதைக்குரிய அந்த விடயம் நீண்டு கொண்டே செல்கின்றது. ஆகவே பாரதி சொன்னார், மந்திர சொல் எனக்கு வேண்டும் என்று. ஆகவே ஒரு கவிஞன் ஒரு படிமத்தோடு சொன்னவற்றை மீண்டும் சொல்லாமல் அதே நேரத்தில் குறிப்புணர்த்தக்கூடியதாக, அதே நேரத்தில் நேரடியாக ஒரு விடயத்தை சொல்லாமல் இவ்வாறு சொல்வதுதான் கவிதை என்று இப்போது நவீன தமிழிலே சொல்லுகின்றார்கள். அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், இந்த நெருப்பு குயில்கள் என்ற அந்த முதல் புத்தகத்திற்கும் இப்ப இறுதியாக அவ எழுதியிருக்கின்ற அந்த கவிதைகளுக்கும் இடையிலே அவ தேடல்களோடு படிப்போடு நீண்ட தூரம் தன்னை நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே நூலாசிரியர்களை அந்த நூல் குறித்த விமர்சனையை ஆற்ற உள்ளவர்கள் மேலும் இது தொடர்பாக ஆழமாக உங்களுக்கு எடுத்துரைப்பார்கள். அடுத்து நட்புரை ஆற்ற அழைப்பது சிறுகதை எழுத்தாளர் ஜெனிட்டா மரியாம்பள்ளி அவர்களை. சஹாராவின் வேங்கையன் பூங்கொடி காவிய தொகுதி, காவியத்தூரும் கவிதை தொகுதி வெளியீட்டு விழாவின் இனிய மாலை பொழுதில் நட்புரைக்காக இந்த நல்ல நேரத்தை ஒதுக்கி என்னை அழைத்த விழாநாயகிக்கு நன்றி கூறும் இவ்வேளையில் அவையில் அமர்ந்திருக்கும் அறிவுசார் கவிஞர்கள், கலைஞர்கள், அறிஞர்கள், வித்துவ திறமை கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்கும் அன்பு வணக்கம். வல்லை வழிதாண்டி, வானியர்ந்த மலை தாண்டி, எல்லையில்லா வயல் தாண்டி, எத்தனையோ நிலம் தாண்டி, வல்லை வழிதாண்டி, வானியர்ந்த மலை தாண்டி, எல்லையில்லா வயல் தாண்டி, எத்தனையோ நிலம் தாண்டி, பனைமரக் காடு தாண்டி, பரந்த சாகரம் தாண்டி, பனிவயலில் விழுந்த பகல் நிலவு இந்த கவிமலர். பனிவயலில் விழுந்த பகல் நிலவு
இந்த கவிமலர். தன் சோலை வனத்தின் பெயர் பாதி, ஒரு பாலைவனத்தின் பெயர் மீதி கொண்ட வார்த்தை என்னும் வாழேந்திய வஞ்சினம் வல்வை சகாரா. இளமையிலேயே இறக்கை விரித்த சின்ன பறவை இவள். இளமையிலேயே இறக்கை விரித்த சின்ன பறவை இவள். ஆனாலும் நீலப் பறவையல்ல, நெருப்பு குயில் இவள். கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வானொலியில் முகமது தெரிந்திடா உறவது தொடர்ந்தது. முடிவில்லா தொடுவானமாய் விரிந்திடும் நட்பிது. அத்துடன் யாழிணைய மேடை எம் எழுத்துக்களுக்கு அங்கீகாரம் அளித்தது. உறவுகளை பலப்படுத்தியது, ஊக்குவித்து உயிர் கொடுத்தது. எம் வீட்டு தொலைபேசிக்கு வாயிருந்தால், எம் வீட்டு தொலைபேசிக்கு மட்டும் வாயிருந்தால் அது பேசும் எம் நேசம் பற்றி. மண்ணையும் மனிதத்தையும் நேசிக்கும் எம் சுவாபம் பற்றி. மண்ணையும் மனிதத்தையும் நேசிக்கும் எம் சுவாபம் பற்றி. நாம் தாராளமாக பேசியதில் ஏராளம் எம் தாய்மண் பற்றி. நாம் தாராளமாக பேசியதில் ஏராளம் எம் தாய்மண் பற்றி. அது தவிர எம் வளமான வாழ்க்கை பற்றி, மனதில் வலி சுமந்த நேரம் பற்றி, எம் பெற்றவர் பரிவு பற்றி, உடன் பிறந்தவர் நேசம் பற்றி. எம் வளமான வாழ்க்கை பற்றி, மனதில் வலி சுமந்த நேரம் பற்றி, எம் பெற்றவர் பரிவு பற்றி, உடன் பிறந்தவர் நேசம் பற்றி. நட்பு வட்டத்தின் திறமை பற்றி, கவிஞர்கள் மன ஆழம் பற்றி, கதைகளின் கரிப்பொருள் பற்றி, பெண்களின் ஆளுமை பற்றி. நட்பு வட்டத்தின் திறமை பற்றி, கவிஞர்கள் மன ஆழம் பற்றி, கதைகளின் கருப்பொருள் பற்றி, பெண்களின் ஆளுமை பற்றி. இவை மட்டுமல்ல இடம்பெயர்ந்த குயில்கள் நாம் மீண்டும் வேடந்தாங்கலிலே விதம் விதமாய் கூவும் காலம் பற்றி. மீண்டும் வேடந்தாங்கலிலே விதம் விதமாய் கூவும் காலம் பற்றி. கந்தகத்து முட்களிலே மீண்டுமப்போ குங்குமப்பூ பூக்குமென்று காத்திருக்கும் சூரிய கனவு பற்றி. கந்தகத்து முட்களிலே மீண்டுமப்போ குங்குமப்பூ பூக்குமென்று காத்திருக்கும் சூரிய கனவு பற்றி. இவள் கனவுகளின் காலடித்தடங்கள் காயம் பட்டுவிட்ட பொழுதுகளில் இயலாமைக்குள் சிக்கி பல சமயம் எழுத மறந்திருக்கிறது இவள் எழுத்தாணி. இவள் கனவுகளின் காலடித்தடங்கள் காயம் பட்டுவிட்ட பொழுதுகளில் இயலாமைக்குள் சிக்கி பல சமயம் எழுத மறந்திருக்கிறது இவள் எழுத்தாணி. இவள் பேனா துப்பாக்கி. இவள் எழுத்து வெடிகுண்டு. இவள் உள்ளுக்குள் போராளி, உலகிற்கு கவிதாயினி. ஒப்பனை புன்னகை இவளிடம் ஒருபொழுதும் கண்டதில்லை. கற்பனையில் சந்தோஷம் கண்டு என்றுமே மகிழ்ந்ததில்லை. நெத்தியடியாய் தொடரும் நிழலையும் உடைத்திடுவாள். மௌனம் கலைத்துவிடில் மனதுக்குள் வானம் பாடி. உணர்வுகளை உலுக்கும் கவிவரிகள், வாழ்வை ஊடுருவி பார்க்கும் தனிப்பார்வை, அழகியல் கலந்த ஆழமான சொல்லாடல், மண் சார்ந்த மட்டற்ற ஏக்கம். உணர்வுகளை உலுக்கும் கவிவரிகள், வாழ்வை ஊடுருவி பார்க்கும் தனிப்பார்வை, அழகியல் கலந்த ஆழமான சொல்லாடல், மண் சார்ந்த மட்டற்ற ஏக்கம். ஈழமண்ணின் வலி சுமந்து வாழும் மண்ணில் கவி படித்து காவிய தூது சொன்ன கவிதாயினியே, நீ விழிகளில் தீமூட்டி வெற்றி கொடி கட்டு. என் இனிய தோழி, எம் மறைகள் வேறாக, எம் துறைகள் வேறாக, எம் அகவை வேறாக இருந்தாலும், நட்பன்ற வட்டத்துக்குள் உனக்கும் எனக்கும் ஏற்றத்தாழ்வுகள் என்றுமே உணர்ந்ததில்லை. நீ தமிழோடு விளையாடும் கலைமகள். அச்சமின்றி உச்சங்களை தொட நிச்சயமும் தேடல் தொடரும். எம் நட்பு காலம் நாம் வாழும் காலம் தாண்டி பல காலம் வாழும்.
எம் நட்பு காலம் நாம் வாழும் காலம் தாண்டி பல காலம் வாழும். விரித்துவிட்ட சிறகுகளை விண்ணளவு பறக்கவிடு, விரித்துவிட்ட சிறகுகளை விண்ணளவு பறக்கவிடு, விண்ணளவு பறந்த பின்னும் விடியலுக்காய் கவியெழுது. விரித்துவிட்ட சிறகுகளை விண்ணளவு பறக்கவிடு, விண்ணளவு பறந்த பின்னும் விடியலுக்காய் கவியெழுது. மண்ணினது கனவோடு மனம் முழுதும் நீராடு, எண்ணமதில் எழும்புரட்சி கனலோடு போராடு. மண்ணினது கனவோடு மனம் முழுதும் நீராடு, எண்ணமதில் எழும்புரட்சி கனலோடு போராடு. தன்னிலவில் தமிழீழக் கடலோரம் நடைபோடு, தன்னிலவில் தமிழீழக் கடலோரம் நடைபோடு, உன்னளவில் உனக்குள்ளே ஓருலகை உருப்போடு. சிரமங்கள் பல வென்று சிகரங்கள் பல கண்டு, சிரமங்கள் பல வென்று சிகரங்கள் பல கண்டு, இமயமாய் நிலைத்திட என்றும் எண்ணினிய வாழ்த்துக்கள், என்றும் எண்ணினிய வாழ்த்துக்கள். நன்றி. நட்புரையை நிகழ்த்திய சிறுகதை எழுத்தாளர் ஜெனிகா மரியாம்பிள்ளை அவர்கள் ஒரு கவிதை வடிவிலேயே தான் அந்த நட்புரையை நிகழ்த்தினார். நன்றிகள். ஒரு விருதினையும் அவர் அளித்திருக்கின்றார். அடுத்து சகாரா ஒரு பெண் கவிஞர், போராட்டம் தொடர்பாக ஈழ விடுதலை தொடர்பான கவிதைகளை ஆத்தவர். அந்த வகையிலே அண்மையிலே ஊடல் என்ற ஒரு பதிப்பகம் பெயரிடாத நட்சத்திரங்கள் என்று கூறி ஒரு ஈழப்பெண் போராளிகளின் கவிதை தொகுப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. பெயரிடாத நட்சத்திரங்கள். இதற்கான வெளியீடும் கூட இங்கே நிகழ்ந்தது. இதில் ஒரு மிகச்சிறிய சில கவிதைகளை கூறுகின்ற போது அது ஒரு தொடர்ச்சியாக இந்த கவிதைக்கும் இந்த கவியரங்கத்துக்கும் இந்த நூல் வெளியீட்டு மன்னிக்கவும் கவியரங்கம் அல்ல, இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக அமையும். அதில் இந்த போராளி கவிஞர்கள் சிலர் எழுதுகின்றார்கள். இதில் பலருடைய பெயர்கள் கூட தெரியாது. வானதி என்ற ஒரு பெண் கவிஞரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எழுதுங்களேன், நான் எழுதாது செல்லும் என் கவிதையை எழுதுங்களேன் என்று எழுதியிருக்கின்றார். அலைசை என்று ஒருவர் எழுதியிருக்கின்றார். ஒளிமுகங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளும் வினாடிகளில் அவர்கள் அதிர்வுகளோடு வெளிச்சமாகி இருப்பர். ஒளிமுகங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளும் வினாடிகளில் அவர்கள் அதிர்வுகளோடு வெளிச்சமாகி இருப்பர். இன்னொரு அந்த அலைசை இன்னொரு கவிதையை எழுதியிருக்கின்றார். பாருங்கள். சன்னதம் கொண்ட ஊழி காற்றால் சுடர் அணைய செத்தை கதவையை நீக்கி பார்க்கின்றேன், தன்னொளி பரப்பி மதி கடலில் இருந்து எழுந்து வருகிறது. கண்ணுறக்கம் தவிர்த்த நடுநிசி எல்லை வேலியில் நெருப்பேந்துகிறது என் இதயம், 1000 விழிகளின் உறக்கத்துக்கான என் காவல் இருப்பு. அம்புலி எழுதுகிறார். கண்ணுறக்கம் தவிர்த்த நடுநிசி எல்லை வேலியில் நெருப்பேந்துகிறது என் இதயம், 1000 விழிகளின் உறக்கத்துக்காக என் காவல் இருப்பு. இன்னொருவர் மலைமகள் எழுதுகின்றார். அவர் நான் நினைக்கின்றேன் இறந்து போன ஒரு பெண் போராளி. நான் உறக்க கத்துவேன், புதைக்க சொன்னவர் எவரோ, என் கதறல் செம்மணி வெளி கடந்து பிரபஞ்சம் எங்கும் பரவும், குருதி வழிகையிலும் என் குரல் அதிரும், ஆதிக்க கோட்டைகள் உதிரும் வரையில் எனது குரல் உயரும். இவ்வாறு இந்த பெண் போராளி கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை நான் இங்கு சுட்டுகின்றேன். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க வருவது எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா ஈழவேந்தன் அவர்கள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அறிவு சார்ந்த அவைத்தலைவரே, கூடியிருக்கின்ற பேர் அறிஞர்களே, தமிழ் குடிமக்களே, தாய்மார்களே, குஞ்சு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கமும் வாழ்த்தும் உரித்தான். கவிஞன் பெண்ணாய் இருப்பதனால் போலும் அவையோருடைய எண்ணிக்கையில் பெண்மை பெருகை என்ற அளவுக்கு பெண்களுடைய எண்ணிக்கை பெருகி இருப்பதை பார்க்கிறேன். பெண்மையோடு தாய்மையும் இல்லை, குஞ்சு குழந்தை குழல் இனிது ஜாலி இனிது என்று பேசுகிற அளவுக்கு கைரடிய பாடியது எல்லாம்
சமுதாய வளர்ச்சியிலே பெண்மை தாய்மையை வளர்த்த தன்மை காண்கிறோம். இங்கே எண்ணிக்கை எனக்கு ஏற்றம் தரவில்லை, ஆனால் எண்ணத்தில் ஏற்றம் பெற்ற மக்கள் கூடியிருக்கிறது. நேற்று ஒரு பெரிய ஒரு ஆய்வு முடிந்த மகாவம்சத்தை பற்றி அதனுடைய மீளாய் அதில் 100 பேர் கூடினார். ஆகவே இந்த எண்ணிக்கை குறைவென்று நான் கருத மாட்டேன். மக்களுக்கு ஆடல் பாடல் விருப்பம், சிற்றுண்டியிலும் விருப்பம், சிந்தைக்கு விருந்து கொடுக்கின்ற அளவுக்கு செவிக்கு உணவு பின்புதான் சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் என்பதிலே அக்கறை காட்டுகின்ற தன்மை குறைவு. அது தமிழினத்தை பிடித்த ஒரு நோய் என்று கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையில் சஹாரா நினைக்கின்ற போது தனியே சஹாராவா நினைக்கவில்லை. அவர் சென்னையில் வெளியிட்ட நூலிலே கவனிக்க வேண்டிய படங்கள், ஊக்குருவி எடுக்க வேண்டிய படம் என்ன என்ன படங்கள். இதில் தெளிவாக முதல் படம் பேசுகிறது காசி ஆனந்தன். பூத்ததடா தமிழினம் புலந்ததடா தமிழன் வாழும், அங்குலமும் இனி அயல்வரியர் ஆடவள மாட்டோம் என்ற கவிஞன் இருக்கிறார். அடுத்து செயல் வீரர் குளத்தூர் மணி இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் இந்த பெண்மையை வெல்லுகின்ற பெண்மையை வாழ்த்துகின்ற காட்சியை பார்க்கிறோம். இவர்களை அனைத்தையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு நின்ற சிறு நெடுமாறனை காண்கிறேன். நான் இன்று உங்களோடு உயிரோடு பேசுகிறேன் என்றால் அதுக்கு நெடுமாறன் தான் காரணம். எனக்கு மஞ்சள் காமால வந்து உயிர் இருக்குமோ இல்லையோ என்ற ஒரு நிலை உருவாகிய போது மருத்துவமனைக்கு மதுரையில் அழைத்து மருத்துவமனையில் பார்த்தவர்கள் வீட்டு தலைமை பத்தியம் காத்த காட்சியை நான் நினைவு கொள்கிறேன். ஆகவே இன்று உயிரோடு வாழ்ந்து சஹராவுக்கு வாழ்த்து கூறுகிறேன் என்றால் அது நின்ற நெடுமாறுடைய தலையாய பணியாகவே தான் நான் சொல்கிறேன். என் நன்றி கொண்டாட்டும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு என்ற முறையிலே இந்த பணி அமைக்கிறோம். அடுத்து நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். பல்வேறு நிலையில் கருத்து சொல்லப்பட்டார்கள். அறிஞர்கள் உருவாக்கப்படலாம், கவிஞன் பிறக்கிறார். Poets are born not made என்று பேசுகின்ற அளவுக்கு இவன் மட்டுமே யார் உண்மையான கவிஞனாக இருந்தார் அவன் பிறக்கிறான் அல்ல பிறக்கிறாள் என்றுதான் பொருள் கொள்ளப்படும். அந்த வரையில்தான் அவர்களை நான் எண்ணி பார்க்கிறோம். இந்த நிலையில் எண்ணுகின்ற போது கவிஞன் பிறப்பதற்கு என்ன காரணங்கள் சொன்னால் சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், அல்லது பிறப்பிலே இந்நிலையிலும் பாட வைக்கின்ற காட்சியும் இருக்கலாம். என்னை பொறுத்தவரை இவர் என்னுடைய செல்ல பிள்ளை. ஆனால் என்னோடு போட்டி போட்டுக்கொண்டு உரிமை கொண்டாடுபவர் தான் புதுவர் எத்தனமாக. அவரை பல தடவை சார்ந்த போது வேறு இதனை பற்றி பேச மறந்தால் நல்ல தேநீ தருவார். பருகின்ற போது என்னுடன் பேசுவதில்லை, எப்படி சகா அவருடைய கவிதையை படித்தீர்களா என்று கேட்காத கேள்வி கேட்காமலே விட்டதில்லை. இறுதியாக கண்டது 2008. கொஞ்சம் ஏக்கம் வருகிறது. அதன் பின்பு நான் காணவில்லை என்பதனைத்தான் எங்களுடைய சஹாரா தனது நூலிலே தலைக்கு உரிய உள்ளம் உருக்குகின்ற முறையிலே கூறுகின்ற குற்றினை எண்ணி பார்க்கிறேன். இப்பொழுது பேசுவது ஈழவேந்தனில் சஹாரா பேசுகிறார். இருண்ட துயரத்துக்குள் ஆளரவம் அற்று தனித்த வழியில் நிற்போம், பிரமை ஏற்படுகின்றது. என் கவிதைகளில் கவிதைகளை ஆள இரசித்த என் தேசத்து பெருங்கமையனை சிங்களத்தில் கவனிக்க வேண்டிய சொத்துகள். இங்கு நீங்கள் அழமாற்றீர்கள் நீங்கள் மனிதர்களும் அல்ல தமிழர்கள். என் கவிதைகளை ஆழமாக விசத்தித்த தேசத்து பெருங்கமையன் சிங்களத்திடம் பறி கொடுத்து விட்டு இன்று தேடல்களில் தோல்வியுற்று விம்முகிறது தோழமை நெஞ்சம். ஆகவே மிக தெளிவாக சொல்லிவிட்டார், ஆள் இல்லை, ஆனால் ஆள் எங்கள் நெஞ்சத்தில் நிலைத்து நிற்கிறார். ஆகவே தேசத்து பெருங்கமையன் சிங்களத்திடம் பறி கொடுத்த பின்பு தேடல் தோல்வி கண்ட நிலைத்தான் எங்களுடைய வாழ்க்கை அமைகிறது. எவ்வளவு தூரம் அது உள்ளம் பேசுகிறது, உதவி பேசவில்லை. ஆகவே புதுவை ரத்தினத்தினால் செல்லப்பிள்ளையார் கருதப்பட்டவர் கூறுகின்ற இந்த சொத்தொடர் நெஞ்சை தொடுகின்ற கூற்ற அமைவதை பார்க்கும். அடுத்து இந்த 2 நூல்கள் எனக்கு இப்பொழுதுதான் தரப்பட்டது. அதை நினைத்த போது அவரிடம் நான் சொன்னேன், கவிஞன் என்ன நிலையில் பாடுகிறான் கேள்வி எழுவது உண்டு. அங்குதான் நாங்கள் சொல்லுகிறோம், உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழ் தெரிந்துரைப்பது கவிதை என்கிறான் கவிஞன் கவிமணி தேசியமினான். உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் எடுத்துரைப்பது கவிதை. ஆனால் அவன் சொல்வது உள்ளது கவிதை, இன்பம் பெருக்கெடுப்பதுதான் கவிதை என்கிறார். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் பல இடங்களிலே இன்பப் பெருக்குக்கு மேலாக துன்பம் பெருக்கின்ற போதுதான் அந்த கவிதையில உயிர் துடிப்பு இருப்பதை காண்போம். சோகத்தில் பிறந்தது
சோகம் சுலோகம் என்று சொல்வார். ஆகவே பல துன்ப நிகழ்ச்சியை கூட உங்கள் வாழ்க்கைக்கு கவிதைக்கு பிறப்புக்கு காரணம். Sweetest things are said in the saddest thought, the teaching song, but the learning suffering என்று பேசுகிற படுகின்ற துன்பங்கள் தான் எங்களை மீறி கவிதைகளாக பிறக்கின்றன. நான் கவிதைகளாக பிறக்காத முடியாத எழுத்துத்தான் படிக்க முடியும். அது பிறவி கவிஞன். அப்படியே எழுத்தில் படிக்கின்ற காட்சிகளை நாம் இந்த நூல்கள் ரெண்டிலும் பார்க்கிறோம். ஒன்று காவிய தூது, அடுத்தது வேங்கையின் பூங்கடி. காவிய தூதிலே புதுவ ரத்தினத்தை பற்றி சொல்ல உள்ள முறுக்குகிற முறையில சொல்லுகின்ற கருத்தனை எண்ணி பார்க்கிறோம். ஆனால் இங்கு கவனிக்க வேண்டியது இந்த பூங்கொடி என்ற நூலிலே மற்றொரு அருமையான கருத்து. முழு நூலை புரட்டி பார்க்க தேவையில்லை. ஒரு வார சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று பேசுகின்ற அளவுக்கு அந்த முன்னுரையிலே வேங்கையின் பூங்கொடி என்ற நூலிலே ஒரு இலக்கியம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு சுவைக்காக எழுதலாம், இன்பத்திற்காக எழுதலாம், பொழுதுபோக்குக்காக எழுதலாம். ஆனால் அவர் நோக்கத்துக்காக எழுத வேண்டும் என்பதை காட்டுகின்ற முறையில் தான் இலக்கியங்கள் கற்பனை வடிவங்களாக மட்டுமல்லாது காலத்தின் கண்ணாடியாகவும் அமைய வேண்டும் என்பது பொதுவான அபிப்பிராயம். அந்த வகையிலே இலக்கிய உருவம் பெற்றிருக்கிறது. கவனிக்க வேண்டிய அடுத்த சொற்கள் கோடிட்டு கூறுகிறேன், கீழிட்டு படிக்க வேண்டும். ஈழத் தமிழரை பொறுத்தவரை இந்த வேங்கையின் பூங்கொடி என்ற காவியத்தில் வரும் சம்பவங்கள் ஒரு பகுதியை ஏனும் கடந்து வந்தவர்களாக இருப்பார். இக்காவியம் மக்களோடு வலியுறுத்தப்படிய சொல் புலியரோடு பின்னி பிணைந்ததாக அப்ப உண்மை நிலையை ஜதார்த்த நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுகிற முறையில தான் இந்த பாடல் அமைகள். இவற்றை எண்ணுகின்ற போது காலத்து நிலைமைகளில் சொச்சுருக்கத்தோடு பொருட்பொழிவோடு வள்ளுவன் நடையிலே கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால் இவர் மீண்டும் சொல்கிறேன் ஒரு பிறவி கவிஞன். இவர் எண்ணுகின்ற போது 2 எண்ணங்கள் உங்களுக்கு பெறும். ஒன்று, இந்திய துணைக்கண்டத்தினுடைய இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட சரோஜினி நாயுடு நினைவுக்கு வருகிறார். அவர்களை இந்திய துணைக்கண்டத்தின் விடுதலைக்கு ஒரு வானம்பாடி என்று சொல்கிறார். நான் கூசாமல் தயக்கம் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. ஈழத்து தம்மக்குடைய விடுதலை வரலாற்றிலே இந்திய விடுதலை வரலாற்றிலே எப்படி சரோஜனுடைய பயன் அமைந்திருந்தோ பணி அமைந்திருந்தோ அந்த முறையிலே எங்களுடைய சகாராவின் பணி தமிழீழ விடுதலை வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. ஈழம் கிடைக்கின்ற போது ஈழம் வெல்லும், அதை காலம் சொல்லும் என் நிலை உருவாகின்ற போது சஹாரா எங்கள் தமிழீழத்தின் பல்கலைக்கழகத்திலே பண்பாட்டுத்துறையோ அல்லது இலக்கியத்துறையிலே ஒரு தலைவியாக வீற்றிருக்கின்ற காட்சி நான் காண்கின்ற கனவு நான் இதுவரையில கண்ட கனவு பொய்த்ததில்லை. கொஞ்சம் பிந்தும் அல்ல முந்தும் அந்த அளவுக்கு அவருடைய பணி அமைகிறது. இறுதியாக மாற்றி வைக்கின்ற நிகழ்ச்சி தான் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்ற ஒரு நிகழ்ச்சி. காசியாண்டன் மிக தெளிவாக கருத்தை சொல்கிறார். மாங்குயில்கள் வர முடியும், பறவைகளும் உள்ளே வர முடிகின்றது, ஆனால் தமிழன் உள்ளே வர முடியாத நிலை இருக்கிறதே என்று ஏங்குகின்ற கவிதை எழுதுகின்ற போது ஈழம்பால் தமக்களுக்கு இன்று வாட்டி விதைக்கின்றது மொழி பிரச்சனை இல்லை, மற்ற ஏனைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அவற்றை மிச்சங்களை வேரோடு வேறு மண்ணோடு நாங்கள் சாய்க்கப்படுவதனால்தான் அவர் பாடுகின்ற பாடலில் வடிவம் கொடுக்கின்ற அளவுக்கு எங்களுடைய டாக்டர் இஎம்மினாக ஒரு காலம் சொன்னார். Birds have their sanctuary, animals have their wildlife reservation, but times don't have a territory of their own. எல்லா விலங்குகளுக்கும் குறிப்பாக இருக்கிற பாதுகாப்புக்குள்ள இந்த தமிழ் விஷயங்களை அவர் ஆணித்தரமாக பாராட்டு பேசுகிற போது சிங்களவன் தனியுள்ள நிலையை உருவாக்கினார். காசியாவின் சரி புதுவரத்தில் அவர் சரி துணிந்து கவலை உற்று பாடுகின்றார். அந்த முறையில் எங்களுடைய சகாராவை நான் எண்ணி பார்க்கிற போது அவருடைய தூய்மை உண்டு, ஆகவே தெரிந்து தெரியும் வழியிலே தான் ஆணித்தரமான கருத்து வருகிறது. Purity and clarity and courage of conviction என்று பேசுகிறார். தூய்மை தெளிவு தூங்கி இருப்பார்கள். அவருடைய பணி எழுதுகிறார்கள். எதையும் தாண்டி இதயத்தை பெற்றிருக்கிறார் என்று கூறி காலம் கடந்து பேசுவது அழகு, கட்டுப்பாடு கவனிக்கப்பட வேண்டும் என்பதனை நினைவு கொண்டு கருத்துக்களை சுருக்கி விளக்க தருகிற முறையில் பொருள் புரிந்த பேச்சு அமைய வேண்டும் என்ற விருப்பத்தில் வள்ளுவன் வழியில் 1.25 அடியால் உலகத்தை அடக்க முடியும்னார்.
ஈழத்தினால் 5 நிமிடங்களில் உலகத்தை அடக்கலாம் என நம்பிக்கிறேன். வாழ்த்துறைக்குரிய இளவரசர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து யாழ் இணையவழி விரிவுரையாளரை அழைக்கவில்லை. அதற்கு முன்பாக கவிதை நூல் வெளியீட்டு விழாவிலே தான் நாங்கள் கவிஞருக்கு அப்பால் அறிய வேண்டிய கவிஞர்கள் குறித்தும் பேச வேண்டியிருக்கின்றது. மஞ்சுளா வெடிவர்த்தனா என்பவர் ஒரு சிங்கள கவிஞர். தமிழர்களுக்காக இன்றும் கவிதை எழுதி கொண்டிருப்பவர்கள். தமிழ் பிரச்சனை குறித்தும் எழுதுபவர். அவர் ஜெர்மனியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த கவிதையை மொழிபெயர்த்தவர் ஒரு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெண் கவிஞர் பஹிமா, அதாவது பஹிமா ஜஹான். அதை ஒரு பெண் ஒரு மட்டக்களப்பு, அதாவது கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெண் கவிஞர், ஒரு சிங்கள சகோதரன், எங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு சிங்கள கவிஞன். அவன் இன்று மஹிந்த ராஜபக்ச அரசினால் வேட்டையாட பெற்றதால் இன்று புலம்பெயர்ந்து வாழுகின்றார். அவர் தன்னுடைய ஒரு சிங்கள காதலிக்கு எழுதிய ஒரு கவிதையின் சில வரிகள். வெள்ளை ரோஜா அல்லது எனது சிங்கள காதலி, கந்தக தரையில் பூச்சாடி ஒன்றினுள்ளே புறப்படுத்த வெள்ளை ரோஜா நீதானா, இதழிதழாக பனிபடர்ந்த சிங்கள பூ ஒன்றின் வண்ணம் தெரிகிறது எனக்கு, சுருக்கங்கள் வைத்து தைத்து சிறுமிகளின் சேலை நீ, சுருக்கங்கள் வைத்து தைத்த சிறுமிகளின் சேலை நீ, மகரந்தம் சுமக்கும் காம்பின் மீது முல்லை உருவாக்குகிறேன், முக்களின்றி இந்த துயர்மிக்க உலகை வெற்றி கொள்வது ஒவ்வாறு, முக்களின்றி இந்த துயர்மிக்க உலகை வெற்றி கொள்வது எவ்வாறு. இது ஒரு சிங்கள கவிஞன் எழுதியது. கிழக்கு மாகாண முஸ்லீம் பெண் கவிஞர் மொழிபெயர்த்திருக்கின்றார். இதை தலை பெற்ற தாய் நிலம் என்ற இதிலே எழுநா வெளியீடாக வந்திருக்கின்றது. அடுத்து வாழ்த்துறை, அதாவது யாழ் இணைய வெளி விரிப்புரை வழங்க யாழ் இணைய பொறுப்பாளர் நிலவியவர்களை அழைக்கின்றேன். மேடை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இதுதான் என்னுடைய முதலாவது மேடையேற பேச்சு என்பதால் வாய் குளரும் கையை பொக்கெட்டுகளை வைக்க வேண்டியிருக்கும் என்பதால் ஏற்படும் பிழைகளை மன்னித்துக் கொள்ளுங்கள். யாழ் இணையம் பலருக்கு தெரிந்திருக்கும். 1999ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி அளவில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஒரு அநேகமாக தமிழர்களால் நடத்தப்பட்ட இணையதளங்கள் கூட ஆங்கிலத்தில் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மோகன் அவர்களால் தமிழ் தேசிய விடயங்களை தமிழிலேயே வழங்க வேண்டும் என்ற காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது யாழ் இணையம். இந்த யாழ் இணையத்தில் நம்மிடம் பல பகுதிகள் உண்டு. அந்த தமிழ் இசைப்பாலைகளின் பெயர்களை கொண்டு செம்பாலை, படமலைப்பாலை, செவ்வழிப்பாலை, அரும்பாலை, கோடிப்பாலை, விளரிப்பாலை, மேற்செம்பாலை என்று பல பகுதிகள் உண்டு. புரிகின்ற தமிழில் சொன்னால் தமிழ் களம், செய்தித்தளம், ஆக்கல் களம், இளைப்பாறும் களம், அறிவியல் களம், சிந்தனை களம், சிறப்பு களம் என்று பல பகுதிகள் உண்டு. யார் வாசகர்களும் சரி, எழுதுகின்றவர்களும் சரி, இதில் ஏதாவது ஒரு பகுதியில் தான் எழுதுவார்கள், அல்லது ஏதாவது ஒரு பகுதியை தான் வாசிப்பார்கள். ஆக்கல் களத்தில் இடைகின்றவர்கள் செய்திக்கு போக மாட்டார்கள், அறிவியல் போக மாட்டார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து ஒருவர் எல்லா பக்கத்திலேயும் எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர் என்றால் அது எங்கள் வல்வை சகாரா தான். அப்படியான எழுதக்கூடியவர்களுக்கு முக்கியமானவர்கள் வல்வை சகாரா. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வல்வை சகாரா, அவருடைய கவிதைகள், அவருடைய ஆழமான தமிழ் தேசிய பற்றுடைய கவிதைகள். எனக்கு தெரிந்த வல்வை சகாராவுக்கு 2 முகங்கள். ஒரு முகம் தமிழ் தேசிய பாடல், கவிதைகள், சிறுகதைகள், காவியங்கள் எழுதுகின்ற ஒரு முகம், எல்லாருக்கும் அனைவருக்கும் புரிந்த முகம். யாழ்களத்தின் ஊடாக எனக்கு தெரிந்த இன்னொரு முகம், பயங்கர குறும்புக்கார ஒரு முகம். உதாரணத்துக்கு, ஒரு மிக ஆழமாக எழுதுகின்ற கவிதைகள் எழுதுகின்ற ஒருவர் இப்படி ஒரு கவிதையும் எழுதலாம். காகமே பற பற பற, காகத்தின் குஞ்சே பற பற பற, காக்கையின் முட்டையே பற பற பற. இங்கு இருப்பவர்கள் பலருக்கு இதெல்லாம் ஒரு கவிதையா, இதை எழுதியவர் கவிஞரா என்ற ஒரு கேள்விகள் வரலாம். அதை எழுதியதும் வல்வை சகாரா தான்.
ஏனெனில் யாழ் களத்தில் யாழ் வல்வை சகாரா என்ற பேருக்கும் அப்பால் ஆதிவாசி என்ற ஒரு குரங்குன்ற ஐடியோட ஒரு உறுப்பினர் உள்ளார். அவரது வேலைகள் என்னென்றால் யாராவது சீரியஸாக கைத்து கொண்டிருக்கும் பொழுது குறும்பாக 4 வரிகள் எழுதிவிட்டு போய்விடுவார். அந்த ஆதிவாசியின் யாரும் இல்லை, எங்கள் வல்வை சகாரா. இந்த வல்வை சகாரா தன்னுடைய கவிதை தொகுப்புகள் கவிதைகளுக்கு பார்க்கும் பொழுது அவர் எழுதிய மிக முக்கியமான ஒரு கவிதை மிஸ்ஸிங் இல்லை. அந்த கவிதை உண்மையில் தமிழர்கள் மத்தியில் இனப்பெருக்கத்தை அதிகரித்த ஒரு கவிதை. அப்படியான ஒரு சிறந்த ஒரு கவிதையை எழுதினவர் ஏன் இந்த தன்னுடைய கவிதை தொகுப்பில் அதை போடவில்லை என்று தெரியவில்லை. அந்த கவிதை முழுமையாக வாசித்தால் நீங்கள் எல்லாரும் இடையில் போய்விடுவீர்கள் என்பதால் அதில் கொஞ்சத்தை வாசிக்கின்றேன். கவிதையின் பெயர் இயங்கு தயங்கு முயங்கு. ஒரு இடத்தில் சொல்கிறார், தழுவும் சேலை முகட்டில் விம்மி விளட்டும் அதுவரை தயங்கு, குறி நகம் பதித்து குவித்து அணைத்து கொஞ்சி கொஞ்சி முயங்கு. எனக்கு உண்மையாக விளங்கவில்லை ஏன் இந்த கவிதைகள் எல்லாம் அவர் தன்னுடைய தொகுப்பில் போடவில்லை என்று. இவ்வாறு பலவிதமான விதங்களில் பலவிதமான ஆற்றல்களில் எழுதக்கூடியவர் மிகச்சிறந்த ஒரு ஹியூமன் பீயிங்காகவும் அவர் இருப்பார். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் யாழ் இணையத்தின் மூலம் அடிக்கடி இணைய நண்பர்கள் எல்லாரும் ஒன்று கூடி சந்திப்போம். அதாவது வேறு வேறு நாடுகளில் இருந்து வர உறுப்பினர்கள், பிரான்ஸில் இருந்து லண்டனில் இருந்து வருகின்ற உறுப்பினர்கள் கூட முகமே தெரியாது, பெயர்கள் தெரியாது, அவர்கள் யார் என்று தெரியாது. ஆனால் நாங்கள் ஒரு சின்ன ஒரு அழைப்பில் எல்லாரும் ஒரு இடத்தில் போய் சிற்றுண்டி உண்டு ஒரு குடும்பமாக பழகி கொண்டு வருகின்றோம். யாழ் வாசிக்கின்ற சில அநேகமான நாட்களுக்கு இது தெரிந்திருக்கும். அதாவது யாழ் இணைய சந்திப்பு. நான் கனடாவுக்கு வந்த புதிதில் இந்த இப்படியான ஒரு ஐடியாவை கொடுத்து முதல் செய்தவரும் வல்வை சகாரா தான். எனக்கு தெரியுது, அதுக்கு முதலும் சில பேர் செய்துள்ளார்கள். ஆனால் வல்வை சகாரா தான் யாழ் இணையத்தில் எழுதுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சேர்த்து ஒரு நாள் ஒரு ஒரு சிற்றுண்டி ஒரு விருந்தொன்று வைத்து கூப்பிட்டு எல்லாரையும் கதைத்தவர். ஏனென்றால் அவர் எழுத்துக்கள் அவர் தமிழ் தேசியத்துக்கு அப்பால் அவர் நட்புக்கு கொடுக்கும் முக்கியத்துவமும் மிகவும் மகிழ்ச்சியுடையது. ஏனென்றால் சில வேளைகளில் எங்கள் வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி எங்கள் மனைவியுடன் எல்லாம் கதைக்கக்கூடிய அளவுக்கு அவர் மிகவும் நெருக்கமாக ஆக்களுடன் பழகக்கூடிய ஒருவர். யாழ் இணையத்தில் நான் மற்றொருத்தராக அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்த காலத்துக்கு முன்பாக யாழ் இணையத்தின் வாசகனாகவே இருக்கும் பொழுது எழுதக்கூடிய ஒரு சில கவிதைகளை விரும்பி வாசிப்பேன். அது 2008 வந்த ஒரு கவிதை, போராளிகளை மாவீரர் தினத்துக்கு எழுதிய கவிதை. ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அதன் பொழிப்பு வந்து ஆண்டுக்கு ஒவ்வொரு முறையும் வாரீர்கள், நாங்கள் கல்லறைகளில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தரமும் நீங்கள் வருகின்றீர்கள், இந்த வெற்றி செய்தியை தமிழீழம் கிடைத்து விட்டதா என்ற செய்தியை ஒருபோதுமே நீங்கள் எங்களுக்கு சொல்வதில்லை. தினமும் ஒவ்வொரு வருடமும் வருகின்றீர்கள், அஞ்சலி செலுத்துகின்றீர்கள் என்று எங்களுக்கு அந்த நல்ல செய்திகளை சொல்ல போகிறீர்கள். இந்த கவிதை தான் எனக்கு தெரிந்து யாழில் நான் முதல் வாசித்து ஆசைப்பட்டு யாழுக்கு தொடர்ந்து எழுத வேண்டும் என்று ஒரு உணர்வை தந்து யாழை நடத்தக்கூடிய அளவுக்கு வர வைத்தது இல்லை முக்கியமான ஒன்று இந்த வல்வை சகாராவின் கவிதை. அவர் கவிதைகள் வாசிக்கின்ற எவருக்கும் அவர்களுக்கு இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற தமிழ் தேசிய பற்று மட்டுமல்ல, அந்த தமிழ் தேசிய பற்றின் ஊடாக ஏதாவது சில விடயங்களை செய்ய முடியுமா என்று கேட்கக்கூடிய தூண்டக்கூடிய விடயங்களாகவும் அவருடைய கவிதைகள் இருக்கும். இத்தகைய ஒரு கவிஞரை எமது இணையதளத்தில் தொடர்ந்து எமது இணையதளத்தில் இன்று வரைக்கும், ஏன்னால் பல எழுத்தாளர்கள் யாழுக்கு வந்த பிறகு ஒரு புத்தகத்தை அடித்த பிறகோ இல்லாட்டி 2-4 கவிதை எழுதின பிறகு பிரபலியமாக விட்டு வேறு தளங்களுக்கு போய்விடுவார்கள், அல்லது அவர்களுடைய அரசியல் அவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு சென்று விட்டுரும். ஆனால் இன்று வரைக்கும், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் யாழில் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற வல்வை சகாரா மேலும் இப்போ சிறிது கொஞ்சம் காலமாக மிகவும் தேங்கி போய் எழுதாமல் அல்லது எழுத வேண்டியதை குழுவாத அரசியல்களுக்கு அகப்பட்டு எழுத முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சி எழுதாமல் இருக்கிறாரோ என்ற ஐயம் இருக்கிறது. அவற்றையெல்லாம் விட்டு மேலும் மேலும் சிறந்த கவிதைகளை எழுதி
ஒரு தமிழ் தாயகத்திலிருந்து வந்து மிகச்சிறந்த பெண் கவிஞராக வருவோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.